பெரியார் பெரியார்னு சொன்னவங்க இன்னைக்கு அரோகரா அரோகரான்னு சொல்றாங்க. இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒரு இந்துவா சொல்றேன். நான் சாமி கும்பிட்றதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? நான் முருகனுக்கு ஒரு மாநாடு வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்திட்டு போனேன்ல, அந்த ஆறுபடை வீட்டில் ஒரு வீடா ஜெயிச்சில அந்த முருகன் பேரால் நடந்த மாநாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் கூட்டம். என்ன சில பேருக்கு எரிச்சல்னா திமுக அதை செய்யலாமா? காலம் மாறிக்கிட்டு இருக்கு சார். வைக்கிறது இல்ல, கொள்கை மாறல. இப்ப கொள்கை எங்க விட்டாங்க? இந்து விரோதி இல்லைன்னு சொல்ல இன்னும் என்னென்னலாம் தான் செய்வீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்புறாங்க. இந்து விரோதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் வைக்கப்படுறீங்க? நீங்க எதுக்கு? உங்களுக்கு ஏன் எரியுது? நீங்க தான் பிஜேபிக்கு இப்ப துதிப்பாடுறீங்க. ரவிக்குமார் தான் பிஜேபிக்கு துணை போகிறார். நான் வெளிப்பட அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது எப்படி பிஜேபி காவி மயமாக்குன்னு நீங்க சொல்றீங்க? கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா காவி மயம்னு எந்த முட்டாள் சொல்லுவான்? என்ன அறிவற்ற வாதம் அது? இறை நம்பிக்கை தான் அதுக்கு தேவையை தவிர காவி நம்பிக்கை அல்ல. நீங்க ஆட்சியில் உட்கார்ந்தாலும் அந்த துறையை கலைக்க போறீங்களா? இதை விட நல்லா குடமுழுக்கு நடத்துவீங்க. நடத்தி ஆகணும். அது அரசின் கடமை. துறையை அழிச்சிருவீங்களா? அழிச்சு தமிழ்நாட்டில் நீங்க அரசு நடத்த முடியுமா? திமுக ஆளும் போது அந்த அரசு நடத்த வேண்டியது நம்ம முருகன் மாநாடா இல்ல சமூக நீதி மாநாடா? ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்த ஏதோ பெரிய குற்றச்செயல் மாதிரி சொல்றீங்க? எப்படி வெடிகுண்டு தயாரிப்பது, இந்த நாட்டை எப்படி பிளவுபடுத்துவது அப்படி தீர்மானம் போட்டாங்களா? எங்க சாமியை கும்பிட்றதை பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு என்னங்க வலிக்குது? இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்க போவது இல்லை. ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை அரசு தான் நடத்துறீங்களாங்கிற கேள்வியை எழுப்புங்க. அதுல விருப்பம் இருக்கிறவங்க போய் படிக்க போறான். உங்களுக்கு என்ன எரியுது? அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாட்டி போங்க, அது உங்களுடைய உரிமை. கும்பிடுற எவன் ஒருத்தனையும், அதில் நம்பிக்கை இருக்கிற எவன் ஒருத்தனையும் தடுக்கிற உரிமை உங்களுக்கு தார்மீகமாக கிடையாது, கிடையாது, கிடையாது. கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. காலத்துக்கு ஏற்ப மாறிட்டு வரும். கலைஞர் ராமர் எந்த கோயில் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சான்னு அதே கலைஞர் திமுக அதே கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தால் கேட்பாராங்கிறதா கேள்வி. காலம் மாறிக்கிட்டு வருது சார். இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? தமிழிசை சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இது பிஜேபி கிடைத்து எங்க கப்ப காட்டுங்க. என்ன வெற்றி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அதே பழனி சட்டமன்றத்தில் பிஜேபி நிக்க சொல்லுங்க. அண்ணா திமுக கூட்டணியோட நிக்க சொல்லுங்க. ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு பார்ப்போம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2 நாட்கள் தமிழ்நாடு அரசு சார்பா இந்து சமய அறநிலையத்துறை சார்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அது எல்லா மக்களுக்குமான அரசு அப்படிங்கிற பேரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா இருக்கவங்க சொன்னாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சமய சார்போட ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள்ல சில கேள்விகளை ரவிக்குமார் எம்பி எழுப்புறாரு. இன்னொரு பக்கம் பாஜகல இருந்து இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி, பெரியார் பெரியார்னு சொன்னவங்க இன்னைக்கு அரோகரா அரோகரான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிஜேபிக்கு. மற்றபடி இது பிஜேபிக்கு கிடைச்ச வெற்றின்றதுக்கெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. முருகனுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் கிடையாது. முதல் விஷயம், இறைபக்தி கடவுள் நம்பிக்கைக்கும் பிஜேபிக்குமே சம்பந்தம் கிடையாது. அவர்கள் வேணா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கே உத்தரப்பிரதேசத்தில் அடி வாங்கினாங்க இந்த தேர்தலில், சரிதானா? நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒரு இந்துவா சொல்றேன். நான் சாமி கும்பிட்றதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? நான் முருகனுக்கு ஒரு மாநாடு வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்திட்டு போனேன்ல, அந்த ஆறுபடை வீட்டில் ஒரு வீடா ஜெயிச்சில ஜெயிக்கிறதுக்காக நடத்தல. அப்படி இல்லை. உங்க நோக்கம் என்ன? எதுக்காக தேர்தல் நேரத்தில் நடத்துனீங்க? யாத்திரையுடைய நோக்கம் என்ன சார்? நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நடத்துனீங்க. அண்ணாமலை கட்சியை வளர்க்குறேன்னா தேர்தல் நான் சென்னையில் நெருங்குறப்போ தமிழ்நாட்டில் ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்குன்னாரு. ஒன்றும் நடக்கல. நோக்கம் அதுதான். நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. நம்மளும் ஒரு 30 வருஷம், என் வயசுக்கு நான் ஒரு 30 வருஷம் அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவன். நான் ஒரு யாத்திரைக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது எல்லாருக்குமே புரியும், சரிதானா? சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருதுன்னா நீங்க வேலை யாத்திரை நடத்துறீங்க. ஒரு துளி கூட மக்கள் அதை மதிக்கல. அவர்களே வெற்றின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது எவ்வளவு தூரம் பிசு போச்சு. மதத்தின் பெயரால் இங்க அரசியல் நடக்கிறத மக்கள் ஏத்துக்கவே இல்லை. ஆனால் அந்த முருகன் பெயரால் நடந்த மாநாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுறான். என்ன சில பேருக்கு எரிச்சல்னா திமுக அதை செய்யலாமா? காலம் மாறிக்கிட்டு இருக்கு சார். திமுக கடந்த காலங்களில் வைக்கிற விமர்சனங்களை இப்ப வைக்கிறது இல்லை. கொள்கை மாறல. இப்ப கொள்கை எங்க விட்டாங்க? அண்ணா சொன்ன அதே கொள்கைதான். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. மாறிதான் நீங்க ஆகணும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கலைஞர் முன்னாடி எவனும் நடமாட முடியாது. ஆனா இன்னைக்கு பொதுக்குழுலே உட்கார்றாங்க, மேடையிலே உட்கார்றாங்க அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள். காலம் மாறிடுச்சு சார். யார் அவங்களை கட்சி விட்டு நிக்கல? கொள்கைக்கு விரோதம் யாருமே கொள்கையே இல்லையே. கடவுள் விரோதம் இல்லைன்னு சொல்ல இன்னும் என்னென்னலாம் தான் செய்வீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இருந்தா என்ன? இந்து விரோதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் வைக்கப்படுறீங்க? நீங்க எதுக்கு? உங்களுக்கு ஏன் எரியுது? சொல்லுங்க சார்.
அனைத்து தமிழ்நாட்டில் இயங்குகிற அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் இனிமேல் ஆன்மீகம் ஒரு பாடமாக வைக்கப்படும். கந்த சஷ்டி கவசத்தை பாடிட்டு தான் கிளாஸுக்குள்ளே வரணும். அப்படியே தீர்மானம் போட்டுருக்காங்களா? இந்து சமய அறநிலைத்துறை நடத்துகிற கல்லூரிகள்ல இருக்கிற மாணவிகளை இதுல பங்கேற்க செய்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் பிஜேபிக்கு இப்ப துதிப்பாடுறீங்க. ரவிக்குமார் தான் பிஜேபிக்கு துணை போகிறார். நான் வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். எதுக்கு சார்? நீ கந்த சஷ்டிக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? முருகனுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியை தான் ரவிக்குமார் எழுப்பணுமே தவிர, முருகனை பத்தி பேசினாலே பிஜேபி நீங்க சொல்லி நீங்களே பிஜேபி வளர்க்கிற வேலையை மறைமுகமா செய்றீங்க. முருகன்கிற ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப இந்துக்களின் கடவுளை அடையாளப்படுத்தப்பட்ட. ஆமா, இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? பதில் சொல்லுங்க. அவங்க நடத்துறது இந்து அரசியலா இருக்கலாம். நான் ஒரு இந்துவா கேள்வி கேட்கிறேன். பாட புத்தகத்துல நான் கேட்கிற கேள்வி இல்ல, நான் கேட்க நீ பிஜேபி பத்தி கேட்டுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். இந்துக்களுக்கும் பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்துக்கள் எல்லாம் ஆதரிச்சிருந்தாங்கன்னா ஏன் சார் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்? இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ஒருவேளை நான் தப்பா பேசுறேன்னு தெரியல. இந்துக்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருந்திருந்தால் பிஜேபியுடைய அடிநாதமே ஆதரவு தலைமை இந்துக்கள் என்றால் எதுக்காக மைனாரிட்டி கவர்மெண்ட்? இத்தனை சாதனைகளை செஞ்ச மோடி எதனால மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்தார்? நீங்க தானே சார் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பேசும்போது இந்துத்துவா கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க இங்க வந்து. ஆமா சார், நான் திருப்பி இப்பவும் சொல்றேன், பல நேரங்கள்ல இப்பவும் சொல்றேன், பிஜேபிக்கு அந்த பார்வை இருக்கலாம், இந்துக்களுக்கு அந்த பார்வை இல்ல. நீங்க திணிக்காதீங்க. ரவிக்குமார் மாதிரியான நபர்கள் அனுகூல சத்துருக்களா இருக்காதீங்க. நீங்களே பிஜேபி ஆமாம், நீங்களே வழி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. முருகனுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்குற நீங்க. முருகனுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல சார். இது எப்படி பிஜேபி காவி மயமாக்கு நீங்க சொல்றீங்க? கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா காவி மயம்னு எந்த முட்டாள் சொல்லுவான்? சொல்லுங்க சார், என்ன அறிவற்ற வாதம் அது? இறை நம்பிக்கை தான் அதுக்கு தேவையை தவிர காவி நம்பிக்கை அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன், நான் காவி மயம் ஆயிட்டேனா? உங்க நோக்கம் என்ன சொல்லுங்க சார். அப்போ அப்போ கேள்வி நியாயமா இல்லையா? சார் இன்னும் கொண்டு வரல. அரசுக்கு பரிந்துரை போன்னு ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. வந்த பிறகு தீர்மானம் போட்டது வேற. நான் இருக்கட்டும் சார், அமைச்சர் முன்னிலையில போடுறாங்க, வரட்டும், விவாதத்துக்கு வரட்டும். ஏன் இந்து ஒரு மதம் இல்லையா நானே கேட்பேன். அறநிலைத்துறை நடத்துகிற கல்லூரியில சேர்த்தா என்ன தப்புன்னு நான் கேட்பேன். இதே கேள்வியை நான் சொல்லி முடிச்சிடறேன். இதே கேள்வியை ரவிக்குமார் கிறிஸ்துவ மதத்தினுடன் நடத்துகிற சில விஷயங்களையோ இஸ்லாமிய நடத்துகிற சில நிறுவனங்கள் நடக்கிற விஷயங்களே கேள்வி கேட்பாரா? அவர்கள் நடத்துகிற கல்லூரிகள்ல, அரபிக் கல்லூரிகள்ல என்ன கற்பிக்கப்படுது, என்ன இறை நம்பிக்கை போதிக்கப்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருமே தடுக்கல. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல இது நடக்குது, யாரும் தடுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்துக்களே நிறைய பேர் படிக்கிறாங்க கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல. அவனு இயேசு சோத்திரத்தை படிக்கிறான். இந்து அப்பாக்கள் அம்மாக்கள் யாரும் தடுக்கல. மாறா அவன் ஒரு இதை கத்துக்கட்டும் தான் அனுமதிக்கிறான். அந்த உணர்வு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ரவிக்குமார் மாதிரியான நபர்களுடைய பேச்சுக்கள் இங்கே எடுபடாது. சரிதானா? அது நியாயமற்ற வாதம். முதல்ல நீங்க பிஜேபிக்கு வால் பிடிக்கிறத நிறுத்துங்க. இந்த வாதத்தை உடைத்தெறிய வேண்டிய ரவிக்குமாரே அந்த வாதத்தை கொண்டாந்து பூதாகரப்படுத்துறாரு. காவிமயம் என்ன சார்? கந்த சஷ்டிக்கு காவிமயத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? யாரு காதுல பூ சுத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? திமுகவை கிளிகளின்னு கிளிங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னீங்களே, கடவுள் மறுப்பு பண்ணீங்களே, பகுத்தறிவுன்னீங்களே. அரசியல் ரீதியா நீங்க அவரை பார்த்து கேட்கணுமே தவிர இறை நம்பிக்கையும் பிஜேபியும் தொடர்புபடுத்தி மறைமுகமாக பிஜேபியை வளர்க்கிற வேலையை ரவிக்குமார் செய்யக்கூடாது. ரவிக்குமார் போன்றவர்கள் செய்யக்கூடாது. அதான் திமுக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியில நீங்க வந்து சார், நீங்க திமுக விமர்சிக்கலாம், தமிழ்நாடு அரசு விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறநிலைத்துறை சார்பா இயங்குற கோயில்களுக்கு வருமானத்தை நீங்க அள்ளி வண்டியில் எடுத்து வள்ளி உங்க கஜானால போட்டுக்கிறீங்க. ஆமா, அதனாலதான் தமிழ்நாடு அரசு சொன்னேன், அதிமுக இருந்தாலும் இதான் செய்வாங்க, நாளைக்கு பிஜேபி இருந்தாலும் இதான் செய்வாங்க. இடதுசாரிகள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா கூட கடவுள் மறுப்புல அவங்களும் உறுதியா இருப்பாங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் இருக்கட்டும். நீங்க ஆட்சியில உட்கார்ந்தாலும் அந்த துறையை கலைக்க போறீங்களா? இதை விட நல்லா குடமுழுக்கு நடத்துவீங்க. நடத்தி ஆகணும். அது அரசின் கடமை, மார்க்சிஸ்டின் கடமை அல்ல. வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மார்க்சிஸ்டின் கடமை அல்ல, மார்க்சிஸ்ட் நடத்துகிற அரசின் கடமை அது. அந்த துறையை ஒழுங்கா நிர்வகிக்கணும்னு. துறையை அழிச்சிருவீங்களா? அழிச்சு தமிழ்நாட்டில் நீங்க அரசு நடத்த முடியுமா? அதுதான் மக்களுடைய உணர்வுகள்ல விளையாடுற வேலை. சரிதானா? மற்றபடி மக்களுடைய உணர்வுகள்ல அவருக்கு இருக்கிற இறை நம்பிக்கை மேல தலையிடுகிற உரிமை எவர் ஒருவருக்கும் கிடையாது. எவன் ஒருவனுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசினவர் இன்னைக்கு வந்து தமிழர் பண்பாடு முருகனை வணங்குவது. சரி, சனாதன் அது என்ன? இது என்ன ரெண்டு ஒண்ணா? இல்ல அதே அந்த சனாதனம் தான் முருகனை கும்பிடுறது சனாதனத்துல ஒண்ணா? என்ன சார் நீங்களும் புரியாம பேசுறீங்க? அதைத்தான் சொன்னேன், அனுகூல சத்ருன்னு சொல்றேன். இந்த மாதிரி நபர்களை முதல்ல களையெடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுக நல்லது, எல்லா அரசியல் கட்சிக்கும் நல்லது. இதுதான் சேட்டை பிடிச்ச வேலை. சனாதனம்னு உதயநிதி சொன்ன அர்த்தத்தை நான் இன்னைக்கும் சொல்லுவேன். சாதி மத வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒழிக்கிறதா சனாதனத்துடைய வேலைன்னு அவர் சொன்னார்.
இங்க முருகனுக்கு என்ன வேலை? முருகனை கொண்டாந்து எதுக்கு சேர்க்கறீங்க இதுல? அவர் பேசுறது என்ன சப்ஜெக்ட், முருகனை கும்புறது என்ன சப்ஜெக்ட்? திமுக நடத்த வேண்டியது, திமுக ஆளும்போது அந்த அரசு நடத்த வேண்டியது நம்ம வந்து முருகன் மாநாடா இல்ல சமூக நீதி மாநாடா? ஏன் அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? சமூக நீதி மாநாட்டை தனியா நடத்த தான் போறாங்க. ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்த ஏதோ பெரிய குற்றச்செயல் மாதிரி சொல்றீங்க? எப்படி வெடிகுண்டு தயாரிப்பது, இந்த நாட்டை எப்படி பிளவுபடுத்துவது அப்படி தீர்மானம் போட்டாங்களா? எங்க சாமியை கும்புறதை பத்தி பேசுறாங்க, உங்களுக்கு என்னங்க வலிக்குது? ரவிக்குமாருக்கு என்ன எரிச்சல் சொல்லுங்க சார். பாலகிருஷ்ணனுக்கு கொள்கை ரீதியா இருக்கலாம், நீங்க தமிழ்நாட்டுல நின்று ஓட்டு வாங்கணும், சரிதானா? ஓட்டுக்காக இதை பண்றாங்க இல்லையே. இப்படி போடுறதுனால நான் என்ன கேட்கிறேன், ஒரு இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? திமுக தன்னை காலத்துக்கு ஏற்ப தன்னை மாத்தி அதே அறிக்கையில கடைசி லைன்ல இந்து சமய அறநிலையத்துறை சார்பா கோயில்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துறத நான் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா அதுல போடப்பட்ட தீர்மானங்கள்ல சில விஷயங்கள் ஒரு காவிமயம், அது விவாதம். காவிமயங்கிற வார்த்தை தான் தப்பு. முதல்ல இறை நம்பிக்கையும் காவிமயத்தையும் ஒன்னா ஒப்பிடுறதே தப்பு. இது மறைமுகமாக பிஜேபிக்கு துணை போகிற வேலை. இதை முதல்ல ரவிக்குமார் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும், அந்த நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். 5வது தீர்மானமா முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவதுங்கிறது தப்பா இருக்கு. 8வது தீர்மானமா இருக்கக்கூடியது விழா காலங்கள்ல கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களை மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பதுங்கிறது தப்பா இருக்கு. 12வது தீர்மானம் தப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதே இதுல என்லைன்ல இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்க போவது இல்லை. ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது, சமய சார்பின்மை அரசு தான் நடத்துறீங்களாங்கிற கேள்வியை எழுப்புங்கிறதுல சமய சார்பின்மைங்கிறது எந்த சமயத்தையும் ஒத்து போயிடாதீங்க, அரவணைச்சராயின்னு அர்த்தம் இல்லை. எல்லா சமயங்களையும் அரவணைப்பது தான். உருது கல்லூரியில, அரபிக் கல்லூரிகள்ல உருதை கற்றுக் கொடுக்கறது, இறை நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கறது அனுமதிக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் நடத்துகிற நிறுவனங்களுக்கு கல்வி சலுகை கொடுத்து, சட்ட ரீதியாக பல சலுகைகள் கொடுத்து, தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்து அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய அனுமதிக்கிறீங்க. அவங்களை ஒன்றும் சட்டவிரோதம் பண்ணலை. அவங்க இறை நம்பிக்கையை அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? அது மாதிரி அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரி பள்ளிகளில் இந்த விஷயங்களை சொல்றதுக்கு, படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ள மாணவர்களுக்கு இந்த இது தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒருவேளை சொல்யூஷன் வருது, கவர்மெண்ட்டுக்கு வருது, செயல்படுத்த போறாங்க. யாரெல்லாம் கந்த சஷ்டி படிக்கலையோ காலேஜ் கேம்பஸ்குள்ளே வரக்கூடாது அப்படி ஒரு தீர்மானமோ ஒரு விதிமுறை கொண்டு வந்தாலோ, இதுல ஈடுபாடு காட்டாதவங்களுக்கு இந்த கல்லூரியில பள்ளியில இடமில்லைன்னு ஒரு விதிமுறை கொண்டாந்தாலோ ரவிக்குமார் மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களும் சேர்ந்து எதிர்க்கணும். அதுல விருப்பம் இருக்கிறவங்க போய் படிக்க போறான். உங்களுக்கு என்ன எரியுது? அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாட்டி போங்க, அது உங்களுடைய உரிமை. கும்பிடுற எவன் ஒருத்தனையும், அதில் நம்பிக்கை இருக்கிற எவன் ஒருத்தனையும் தடுக்கிற உரிமை உங்களுக்கு தார்மீகமாக கிடையாது, கிடையாது, கிடையாது. இன்னொன்னு, கந்தசஷ்டி கவசத்தை பாடுறதோ முருகனுடைய புகழை பாடுறதோ காவிமயமாகுது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா நான் திரும்ப உறக்க சொல்வேன், நீங்கள் பிஜேபியின் தூதுவர்களாக இருந்து கொண்டு அந்த கட்சியை மறைமுகமாக ஆதரிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன், எவர் ஒருவர் இந்த கருத்தை சொன்னாலும். ஏன்னா கந்தசஷ்டி கவசத்துக்கும் முருகனை கும்பிடுறதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல அந்த இவங்களோட பாஜக வைக்கிற அந்த அவங்க சொல்லிட்டு போட்டு அவங்க சொல்லிட்டு போட்டு சார், சொன்னதுக்கு பலன் கிடைக்கலையே. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே நடந்திருக்குங்களா? நடந்து இல்ல சார். நீங்க அவங்க இன்னைக்கு தமிழிசை ஆட்சியில இருக்கும் போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. காலத்துக்கு ஏற்ப மாறிட்டு வரும். கலைஞர் ராமர் எந்த கோயில் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சான்னு பாருங்க. அதே கலைஞர், திமுக அதே கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தால் கேட்பாராங்கிறதா கேள்வி. காலம் மாறிக்கிட்டு வருது சார். எத்தனையோ கோஷங்களை தேர்தல் அரசியல் நிச்சயமா கேட்டிருக்க மாட்டார். தேர்தல் அரசியலுக்கே வராத சொல்லி பேசும்போது கலைஞரின் வாரிசுன்னு புகழ்ந்தாங்க. ஆராசா இன்னைக்கும் வந்து மேடைகள் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய திராவிட கொள்கைகளை பெரியார், அப்படிப்பட்ட ஆராசா வாயை மூட சொல்லி இருக்கிறாங்க. ஏன் பேசாதீங்க, மக்கள் உணர்வுகளை புண்படுத்தாதீங்க, வம்பு வரும், வழக்கு வரும். ஆராசா கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசினார், பிள்ளையாருடைய பிறப்பை பேசினார். அதை பத்தி இந்துக்களுக்கே கவலை இல்லாத போது கடவுளை பிள்ளையார நம்பாத ராசாவுக்கு என்ன கவலைன்னு எல்லாரும் கேட்டாங்க. நல்லது இல்லை, காலம் மாறிக்கிட்டு வருது சார். நான் கலைஞர் இல்லைங்கிறக்கா நான் சொல்ல, கலைஞர் இருந்தாலும் இன்னைக்கு அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார். சொன்னாலும் அவர் வழக்கு வர விட்டுருக்காரு. ஒரு நியாயமான கருத்தை சொன்ன உதயநிதியே பாடுபடுத்துறாங்க. அந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்கு மாற்ற முடியாதுங்கிறாங்க. ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு சொல்ல போறாங்க. நியாயமான கருத்து சொன்னதுக்கு காலம் மாறி இருக்கா? தேர்தல் அரசியலுக்கே வராத தீக்கா எழுப்பின கோஷத்தெல்லாம் எடுத்து பாருங்க. சில இன்னொரு ரீப்ரொடியூஸ் பண்றதுல அர்த்தம் இல்லை, தப்பா அவங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு ஏதாவது பார்க்க முடியுதா? பதாகைகளை ஏந்திக்கிட்டு ஊர்வலம் போனவங்க இயேசுவை பத்தியும் அல்லாவை பத்தியும் விமர்சிச்சு, கடுமையா இல்ல சில விமர்சனத்தை முன் வச்சு, இன்னைக்கு ஏதாவது ஒரு பதாகை உங்களால பார்க்க முடியுமா? தீக்கா நடத்துற ஊர்வலங்கள்ல, மாநாடுகள்ல. காலத்துக்கு ஏற்ப அவங்களும் மௌனமாய், கொள்கையை மாத்திக்கல, மௌனமாயிட்டாங்க. இந்த கோஷத்தை எழுப்புனா சட்டப்பூர்வமா தப்பாயிடும், வழக்கு வரும். இல்ல வாக்குக்கு பயந்து சட்டத்துக்கு ஏங்க, அதனாலதான் தேர்தல் அரசியல் சம்பந்தப்படாத தீக்கான்னு சொன்னேன். அவர்களுக்கே அந்த தயக்கம் இருக்கிற போது
தேர்தலில் என்ன கணக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தா ஜெயிக்கணும்னு மெனக்கடுற திமுக தேர்தல் அரசியலில் குதிச்சுட்டு திமுக 2 மடங்கு கவனமா இருக்கணும். இருக்கிறாங்க, காலத்துக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மற்ற நிகழ்வுகளுக்கு நேரடியாக செல்லக்கூடிய முதல்வர் ஏன் இந்த மாநாட்டுக்கு செல்லவில்லைன்னு தமிழிசை முதல்ல அதெல்லாம் நக்கலுக்காக சொல்றது. இந்த மாநாடே பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. இந்த முருகனை பிஜேபி முடிச்சு போடுற வேலை இனிமேலாவது நிறுத்துங்க. மக்கள் உங்களை துளி கூட நம்ப மாட்டாங்க. இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. 1000 தமிழிசை வந்தாலும் இறைவனுக்கும் இறை நம்பிக்கைக்கும் கடவுள் பக்திக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கிறதா நீங்க ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும், தேர்தலில் தோல்வி தான் கிடைக்கும். இது நம்பர் 1. இன்னொன்னு, இறை நம்பிக்கையாளர் பார்வையிலேருந்து பார்த்தா காலங்காலம் ராமர் எந்த காலேஜில் படிச்சு பாலம் கட்டினார்னு கேட்கறதுல தொடங்கி எத்தனையோ நக்கல். இந்து என்றால் திருடன்னு சொன்னவர் தான் கலைஞர். அப்படிப்பட்ட இருந்த கலைஞர் தலைமை வைத்த திமுக அதன் பிறகு நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பாத யாத்திரை மாதிரி போனார். அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 16 தேர்தல் அப்பயே போனார். அவர் போன இடங்கள் தான் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த குருக்களை போய் பார்த்தார், கோயில் குருக்களை. அவர்கள் இருக்கிற அக்ரஹார பக்கம் போய் உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டார். திமுகவுடைய அடிப்படை கொள்கை பிராமண எதிர்ப்பு. அதுவும் ஒரு காலத்துல இருந்துச்சு, பெரியார் காலத்துல இருந்து. அவர் போற ஊர்ல எல்லாம் பிராமணர்களை கூட்டி வச்சு உங்க குறை என்னன்னு கேட்டார். அடுத்த கட்டம் ஸ்டாலினுடைய தலைமுறை. அது கலைஞர் அப்போ ஆக்டிவா இல்லை, ஆனால் ஓரளவு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிற இடத்துல இருந்தார். கலைஞர் அதை தடுக்கல. இப்போ அடுத்த கட்டம் வந்துட்டீங்க. ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்புன்னு பேசுறீங்க, பிஜேபிக்கு எதிரான கருத்துன்னு கூட அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் சேகர் பாபுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து ரவிக்குமார் போன்றவர்கள் இதையெல்லாம் செய்யலாமான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இது நாள் வரைக்கும் செயல்படாத அறநிலைத்துறை. ஜெயலலிதா காலத்து கூட இப்படிப்பட்ட மாநாடு நடந்ததில்லை. இன்னைக்கு அப்படிலாம் நடத்துறாங்கன்னா அதை நம்ம முதல் கட்ட வரவேற்பா இறை நம்பிக்கையாளர் பார்வையிலன்னு ஆரம்பிச்ச இந்த விவாதத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கணும். தவிர அவர் ஏன் நேரில் வரல, தீபாவளிக்கு நீங்க கிறிஸ்துமஸுக்கு மற்ற மிலாடி நபிக்கெல்லாம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற ஸ்டாலின் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்டாலின், இது நாள் வரைக்கும் அதெல்லாம் நடத்தாத ஸ்டாலின், இன்னைக்கு தான் தலைமை வகிக்கிற அந்த அரசின் சார்பா ஒரு துறை சார்பு மாநாட்டை நடத்தினதே முதல் தொடக்கமாக தான் நான் என்னை போன்றவர்கள் பார்ப்பாங்க. இது ஒரு வெற்றின்னு பார்க்கணுமா இல்ல சாஃப்ட் இந்துத்துவா? எதுக்கு சார் நான் கேக்குறேன், எதுக்கு கப்ப தூக்கிட்டு வர்றீங்க? வெற்றி தோல்வி இந்துத்துவாங்கிற ஒரு அந்த விவாதத்துக்குள்ளே நான் போகல. இறை நம்பிக்கை உள்ளவர்களை திருப்திப்படுத்துதல், அவர்களுக்கு ஈடுபாடு உள்ள ஒரு விஷயத்தை இந்த அரசு நடத்தியிருக்கு, சம்பந்தப்பட்ட துறை நடத்தியிருக்கு. சரிதானா? இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? தமிழிசை சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இது பிஜேபிக்கு எடுத்து எங்க கப்ப காட்டுங்க, என்ன வெற்றி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அதே பழனி சட்டமன்றத்தில் பிஜேபி நிக்க சொல்லுங்க, அதிமுக கூட்டணியோட நிக்க சொல்லுங்க, ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு பார்ப்போம். சொல்ற வெற்றின்னா அதான் சார் வெற்றி. நீங்க எந்த பழனியில் அந்த மாநாட்டை நடத்தினீர்களோ அந்த பழனியில் நாங்கள் ஜெயிச்சோம். தமிழிசை ஜெயிச்சு காமிச்சு இந்த வார்த்தையை சொல்லணுமே தவிர மதம் சார்ந்த இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்துல அரசியலை கொண்டாந்து எவர் ஒருவர் புகுத்தினாலும் தப்பு தான். தமிழிசையும் அந்த முயற்சியை செய்கிறார், ரவிக்குமாரும் அந்த முயற்சியை செய்கிறார். ரெண்டுமே தப்பு, தவிர்க்கப்பட வேண்டிய, தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.